ஒரு சின்ன பதிவு. பெரும்பாலும் இப்போ எல்லாருக்கும் இந்த கழுத்து பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. கழுத்து வலி பிரச்சனை. இந்த ஃபோன் பார்க்குறது, கடுமையாக வேலை செய்கிறது, உட்காந்தே இருக்கிறது, எந்த பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது, இந்த எண்ணெய் குளியல் இழுக்காமல் இருக்கிறது, இதனால் வர பிரச்சனையாக இருக்குது. இப்போது தம்பி வந்து நம்மகிட்ட பயிற்சி பண்ணுற பையன், இவருக்கு வந்து கழுத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து கழுத்து வந்து அசைக்க முடியாமல் இருக்கிற வலி இருக்கிறவங்களுக்கு வந்து பயன்படும். கழுத்து ஒன்றுமே பண்ண முடியல, வலி அதிகமாக இருக்குது, கையோடு சேர்த்து வலிக்குது, கையை தூக்க முடியல, இழுக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து சொல்கிறத பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்து தலை பின்பகுதி இந்த பள்ளம் இருக்குல்ல, இந்த இடத்துல கட்டை விரல் இந்த மாதிரி வச்சு அழுத்தக்கூடாது. லேசாக இப்படி தேய்ச்சி விடு. ஒரு 21 முறை செய்யலாம். ரொம்ப அழுத்தமே கொடுக்கக்கூடாது, பொறுமையாக தேய்க்கணும். தேய்ச்சி விட்டுட்டு இந்த 2 பள்ளம் இருக்கு இல்லையா, இதை 1 2 3 4 5 மிதமான அழுத்தம் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு லேசாக தடவி விடணும். நம்மளே பண்ணிக்கலாம். இப்படி பின்பக்கம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம். இது பண்ணி முடிச்சுட்டு கையில் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்கிற பகுதியில் இந்த இடத்துல லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு இருக்கும். அதாவது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம். அந்த இடத்துல கட்டை விரல் வச்சு அழுத்தக்கூடாது. லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து மேல் நோக்கி 1 2 3 இந்த மாதிரி ஒரு 21 முறை 2 கையிலையும் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி சுழற்சி பண்ணிவிட்டு வச்சு இந்த இடத்துல 3 தட்டு தட்டு. இது பண்ணிங்கன்னா வந்து உடனடியாக கழுத்து வலி வந்து நல்லா குறையும். இது எல்லாத்துக்கும் முக்கியம். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணி கொஞ்சம் கழுத்தெல்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணிங்க. எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். வெயில் காலம் அதிகமாகிடுச்சு, பார்த்து பண்ணிக்கோங்க. நன்றி.